சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துல தீ விபத்து எதிரொலியின் காரணமாக ரயில்வே கட்டிடத்துல ஏசி மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட ஒரு சூழல்ல சிக்னல் கட்டுப்பாட்டு அறையிலும் தீ என்பது மளமளவென பரவிய நிலையில புறநகர் மின்சார ரயில் சேவைக்கான சிக்னல் அளிப்பதில் கடந்த 40 நிமிடங்களுக்கு மேலாக சிக்கல் என்பது நிலவி வந்தது. குறிப்பாக சென்னை எழும்பூர் கடற்கரை மார்க்கத்துல இந்த சிக்னல் பிரச்சனை என்பது கண்டறியப்பட்டதாக தொடர்ந்து தற்போது அது சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே வட்டார சார் என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை செல்லக்கூடிய அனைத்து புறநகர் மின்சார ரயில்களும் தற்போது வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாகவும், எழும்பூரில் இருந்து இரு மார்க்கத்திலும் கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களாகட்டும், அதே போல் கடற்கரையில் இருந்து எழும்பூர் வழியாக தாம்பரம் செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய புறநகர் மின்சார ரயில்களாகட்டும் அனைத்துமே வழக்கம் போல் இயங்குவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சிக்னல் பிரச்சனை என்பது கண்டறியப்பட்டாலும் கூட தற்போது அது சரி செய்யப்பட்டு விட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தீ விபத்து கண்டறியப்பட்ட நிலையில் தீ என்பது தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், தீயணைப்பு படை வீரர்கள் தொடர்ச்சியாக அந்த தீயை அணைத்திருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அறையில அந்த தீ விபத்து என்பது கண்டறியப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இன்டர்நெட், அதாவது இணைய முனையம் மட்டுமே பாதிப்பு சந்தித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் டிக்கெட்டுகள் மற்றும் யூடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புறநகர் மின்சார ரயில்களுக்கான அந்த 2வது வகுப்பு பெறக்கூடிய அந்த டிக்கெட்டுகள் பெறுவதில் மட்டும் சற்று தாமதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அதையும் சரி செய்யக்கூடிய பணிகளில் ரயில்வே நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.